If you are living on a rock or not even existing internet, you probably don't know what is going on internet. உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இன்ஸ்டாகிராம் became a scary place எனக்கு தெரிஞ்ச வரையும். பிகாஸ் நான் பார்த்த வரையும் லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் பிளேஸாக மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. லைக் இட் இஸ் நாட் ஃபில்டு வித் பீடோஃபைல்ஸ், க்ரீப்ஸ், பொட்டென்ஷியல் ரேபிஸ்ட் அண்ட் ஒரு சில பொண்ணுங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பேசி வியூஸ் வாங்குகிற ஒரு சில பீப்புள்னால நிரம்பி இருக்கு. லைக் இட் இஸ் வைல்ட்லி ஹார்ட். இதை வந்து நான் வந்து ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா, த ரீசன் இஸ் ஒரு சில பேர் வந்து லைக் ஸ்டில் பீயிங் அ க்ரீப் இவன் வந்து ஆஃப்டர் செவரல் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியும் தே ஸ்டில் பீயிங் அ க்ரீப். ஸோ நம்ம வந்து we gonna look at some of them in this video and let us talk what they actually like speaking. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஒரு 2-3 அக்கௌண்ட் வந்து which is like suggested by my friends, my college mates. அவங்க வந்து like they showed me this kind of stuff. I said them I'm gonna start YouTube channel and make videos. So they suggest me why can't you talk about this stuff. ஸோ நான் வந்து இதை எடுத்து பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ யா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து the infamous perverted mind, the final boss of being a predator. The man was day and night being a fucking pervert, whatever you can call him. எனக்கு தெரிஞ்சு லைக் let us show his account. This is his account and இவனை வந்து ஒரு 110K பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் they all are like potential rapists. இவனுக்கு கூட ஒரு பொண்ணையும் ஒரு குழந்தையும் நீங்கள் தனியாக விட முடியாது. they do like unimaginable stuff to those. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லைக் இவங்க பேசுகிற ஒரு சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இட் இஸ் unhinged to the peak அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயம்லாம் பேசும்போது நமக்கு ஒரு சப்கான்ஷியஸாக சொல்லணும்ல, நம்ம பேசுகிறது தப்பு, நம்ம வந்து லைக் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்காத ஒரு மனநில் இருந்தால் லைக் ஓகே ஒரு பொண்ணை வந்து நீங்கள் லைக் ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, ஓகே இட் இஸ் a stage for being a man, a straight man. நீங்கள் ஸ்ட்ரெயிட் மேன்னா யூ கெட் attracted to women, which is obvious. பட் அதுவே ஒரு லஸ்ட்டுக்காகவே நீங்கள் பார்த்து நீங்கள் கண்ணை வச்சு போட எப்படி இருக்கும். லைக் look at this man's eye. அவனுடைய கண்ணை பார்த்தீங்களா அன்னைக்கு லைக் யூ வாட்சிங் லைக் entire documentary about pornography, like the elder guardian of pornography. ஏன்னா லைக் the amount of black shadedness ஐ லைக் இந்த கீழே அதை பார்த்தா எனக்கு வந்து சீரியஸாக க்ரீப்பியாக இருக்குது. இவனை நேரில் பார்த்தா சத்தியமாக ஐ வுட் never approach and talk to him. லைக் இவனால் ஒரு 10 நிமிஷம் மேலே ஒரு பொண்ணை வந்து கண்ணு கொடுத்து பேசிட்டு மாட்டான். ஒன்று வந்து யூ பி லுக்கிங் அப் inappropriate to this woman or doing some kind of stuffs. நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேனே, he never had a conversation with women. இவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட நார்மலான கான்வர்சேஷன் வச்சுருக்க மாட்டாங்க இது வரையும். ஒன்று இவன் ஃபாலோவரில் இருக்க பொண்ணுங்களுக்கு கிரிப்பியாக மெசேஜ் பண்ணியிருப்பான், ஆர்எல்ஸ் நேரில் இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி பார்வையில் சிக்னல்ஸ் கொடுத்துருப்பான். நான் வந்து கான்ஃபிடென்ட் இந்த விஷயத்தில். லைக் அவன் வந்து லைக் இந்த வீடியோ லைக் அவன் பார்த்துட்டு நான் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை, நீ வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு லைக் டிஃபெண்ட் himself. பட் when his whole character is being a pervert, இட்ஸ் ஆப்வியஸ் எனக்கு பொறுத்த வரையும். ஏன்னா இங்கே பாருங்கள், இவனுடைய அந்த ஃபீடை எப்படி இருக்கும். லைக் ஐ கான்ட் இமேஜின் திஸ் கைஸ் இன்ஸ்டாகிராம் ஃபீட். இவன் ஃபோனை வாங்கி பார்த்தீங்கன்னா லைக் யூ கேன் ஃபைண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தோஸ் creepy stuff in internet. இவனை நம்பி நீங்கள் ஒரு பொண்ணை வந்து விடுவீங்க?
இவனை நம்பி ஒரு குழந்தைய அவன் கூட விடுவீங்களா? இவனை மாதிரி ஆளுங்க கூட. ஏன்னா இவன் வந்து லைக் நிறைய வீடியோஸில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் போட்ட பொண்ணுங்களை வந்து தமிழாக யூஸ் பண்ணியிருக்கான். இன்னும் ஒய் ஏன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா ஆப்வியஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அன் யூனிஃபார்ம். செகண்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு சின்ன பொண்ணு, மைனர் பொண்ணு. இந்த மாதிரி கிரீப்ஸ்க்கெலாம் மைனரை பார்த்தா என்ன, தே ஆர் predators, you know. ஓகே, நம்ம வந்து ஒரு சில இவருடைய ரீல்ஸ் தான் பார்ப்போமா கொஞ்சம். And let us give us some opinion about in my way. Shit. The left one. Okay. First one, I picked some of those things, some reels it's made. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து ஃபாரினர்ஸ் வீடியோ. அவங்க இன்ஸ்டாகிராமில் இப்படி தான் போடுவாங்க. இன்றைக்கி இவன் தட்டுவான், நாளைக்கு பிரேக்கப் ஆயிரும், நாளை கழிச்சு இன்னொருத்தவன் தட்டுவான். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்ம ஆளுக்களும் போட ஆரம்பிக்கிறது கேவலமாக தெரியல அவங்களுக்கு. இது புருஷன் பொண்டாட்டியில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், அதில் தப்பே கிடையாது. ஆனால் அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். அதை குண்டியை தட்ட சொல்லி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டோன்னு வச்சுக்கேன். நாளைக்கு உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கவன் கேட்பான், டே உங்கள் அப்பா உங்கள் அம்மா குண்டியில் சூப்பராக தட்டினாங்கடான்னு கேட்பான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டு கைஸ். அவங்க பார்ட்னர் அவங்க என்ன வேணால் பண்ணுறாங்க. லைக் ஃபாரின் கல்ச்சர் ஏன் தெரியுமா இங்கே ரிப்பீட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து ஃபாடணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ டோன்ட் லைக் த பர்சன் யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஆன். லைக் நார்மலாக எல்லோரும் மூவ் ஆன் ஆக மாட்டாங்க இவன் சொல்கிற மாதிரி. ஜஸ்ட் ட்ரை த பெஸ்ட் டு லைக் ஸ்டே இன் அ ரிலேஷன்ஷிப். அன்லெஸ் ஆர் அன்டில் அந்த பர்சன் வந்து ஒரு தப்பான பர்சனாக இருந்தால் ஜஸ்ட் மூவ் ஆன், which is the correct thing to do. நம்ம ஊரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்குமா, இன்னும் கொஞ்ச நாள் தானே குடும்பமானம் போயிடும். They don't do that kind of shit stuff. They just move on. That's why like they are improved. நம்ம ஊரில் வந்து இந்த சூசைடல் கேசஸ் அதிகமாக வரதுக்கான காரணம் இந்த டவர் இஷ்யூஸ் அண்ட் இந்த மேட்ச் இஷ்யூஸ். அதை வந்து இவன் வந்து லைக் அவர் வந்து சுற்றி வலிச்சு சொல்கிறாராம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டாங்க அவங்க ஊரில். லைக் they don't accept ஃபிசிக்கல் அசால்ட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு. லைக் என்ன ஏன் சொல்கிறேன், இவன் வந்து ஏன் டொமஸ்டிக் வயலன்ஸை சப்போர்ட் பண்ணுறான்னு நான் வந்து லேட்டராக ஒரு சில ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு. லைக் இது ஒரு ஜஸ்ட் பேசிக்காக அவங்க ரிலேஷன்ஷிப்போட வெறும் வாட் எவர் தே வாண்ட், இட் இஸ் தேர் ரிலேஷன்ஷிப், தேர் பாடி. அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க அண்ட் தே பே ஃபார் தி இன்டர்நெட் பில். இது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. சப்போஸ் அவர் கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து பார்த்து இந்த பேரண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்களே தப்பாக தெரியலையா, தப்பாக தெரியுது, லைக் தப்பான ஒரு பார்வையில் அந்த குழந்தை வந்து பார்த்துச்சுன்னா ஆப்போசிட்டில் இந்த கேள்வி கிடச்சில்ல, அந்த குழந்தை வளர்த்த விதம் தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷனே கிடையாது, சொல்லி தர மாதிரி இருப்பாங்க. லைக் நம்ம ஊரில் பிளான்ஸ் ரீப்ரொடக்ஷன் சொல்லித்தர ரிஜெக்ட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். லைக் தெரியணும் நத்திங் அபவுட் இட். பாலிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்கூலில் அவாய்ட் பண்ணுவாங்க அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்ற ஸ்டஃப், அந்த சாப்டர் எப்படி அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டால் கெட்டு போயிடும். எனக்கு புரியல. ஏன்னா பேசிக்கான ஒரு அறிவு கொடுக்காம கெட்டு போயிடுவாங்க அப்படின்றது இன்னும் ஒரு விதத்தில் நியாயம் எனக்கு தெரியாது. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். அந்த குழந்தை வந்து கேட்குதுன்னா தப்பு. ஏன்னா அது அவங்களுடைய ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபை வந்து they can touch with their consent. அவங்க கன்சர்னோட எப்படி தொட்டாலும் தப்பு இல்லை. இவன் வந்து ஒய்ஃப் they need to have consent. அவங்க கன்சர்னோட தொடர்றது எந்த தப்பும் இல்லை. அது இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுற எந்த தப்பும் இல்லை. இட் இஸ் நாட் அ pornography, just as a trend, இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் அவ்வளோதானே தவிர இதில் செக்ஷுவலாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் திஸ் கிரீப் சீஸ் இன் தட் வே. லைக் அன்எம்ப்ளாய்ட் ப்ரோ மேக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். அடுத்தது பார்ப்போமா.
பெண் பிள்ளைகள் உள்ளதா? சரியா? உடனே விண்ணப்பியுங்கள். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மூலம் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் கல்வி பயிலும் காலங்களில் நிதியுதவி வழங்கப்படுமா? சரியா? ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் 50,000 கொடுப்பாங்களாம். 2 அல்லது 3 பெண் குழந்தைகள் இருந்தால் 25,000 கொடுப்பாங்களாம். சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் வீட்டிலலாம் ஆம்பளை பிள்ளை இருக்கோ அவங்கெல்லாம் அந்த ஆம்பளை பிள்ளையை கழுத்து நெரிச்சு கொன்றுங்க, இல்லைன்னா விஷம் கொடுத்து கொன்றுங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பிள்ளைங்க வச்சிருக்க வீடு ஃபுல்லாக பணக்காரங்க வீடு, கோடீஸ்வரங்க வீடு. பொம்பளை பிள்ளை வச்சிருக்க வீடு மட்டும்தான் ஏழை. அதனால அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா திட்டமும் கொடுப்பாங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் சலுகைகள் கொடுப்பாங்க. எத்தனை ஆம்பளை பையன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோட்டலில் வேலை பார்க்குறான் தெரியுமா? பிளேட்டு துடைக்கிறான், டேபிள் துடைக்கிறான். சிக்கன் ரைஸ் கடையிலலாம் போய் பாருங்களேன், ஒரு சின்ன பசங்களாம் வேலைக்கு நிற்பானுங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வீட்டு கஷ்டத்துக்காக. அதெல்லாம் இவங்க கணக்கு தெரியாது. இவங்களை பொறுத்தவரை பொம்பளை பிள்ளையா, வாடா குடி, இந்த அவனுக்கு ஒரு சலுகை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த கட்சி மட்டும் கிடையாது, எந்த கட்சி வந்தாலும் இந்த வேலை தான் பார்க்காங்க. அன்னைக்கே ஒருத்தன் என்ன கேட்டான், ப்ரோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வரீங்கன்னு. எந்த ஒரு கட்சிக்காரன் ஆம்பளையும் பொம்பளையும் சமந்தான், இவனுக்கு பாகுபாடு அவங்களுக்கு பாகுபாடுலாம் கிடையாது. சட்டம்னு வந்தாலும் சரி, சலுகைகள்னு வந்தாலும் சரி, 2 பேருக்கு சமமாக ஏன் கொடுக்கணும், அவனுக்கு தான் ஸ்கீம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்னதுன்னா, லைக் உடனே விண்ணப்பிங்கள் பெண் பிள்ளை உள்ளதான்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னதுன்னா, வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தால் 50,000 கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2 இல்லைன்னா 3 பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா 25,000 வழங்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இது காமன் சென்ஸ் இருந்தாலே இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். என்னென்னா, நம்ம ஊரில் வந்து இப்போயும் ஒரு சில ரூரல் ஏரியாஸில் பெண் குழந்தைங்களை கொல்கிற விஷயம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம ஊரில் ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பேன் பண்ணி வச்சுக்கிறதுக்கான காரணம் அதான். இவன் இந்த மாதிரி தற்கொலைக்க தெரியாது, தெரியலன்னு சொல்கிறேன். இப்போயும் பெண் குழந்தைகள் பிறந்தா கொல்கிற விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பெண் குழந்தைங்களை வந்து நம்ம ஊரில் வந்து எப்படி சொல்கிறது, they don't force them to study. லைக் படிக்க வைக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போயும் ஒரு நிலையில் இருக்குது. நீ வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் இருந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் கடையில் வேலை பார்க்குறேன், இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அசலாக சொல்லிடுவேன். பட் ரூரல் ஏரியாவில் இப்போயும் வந்து இன்னும் லைக் படிக்க வைக்க யோசிப்பாங்க. நான் என் ஊரில் பார்த்துருக்கேன், பெண் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க, எங்கேயாவது சேர்த்துட வேண்டியது. வளர்ந்து அந்த பொண்ணு வளர வரையும் வீட்டில் வேலை செய்யணும், வளர்ந்ததுக்கப்புறம் கட்டி வச்சிடலாம். அந்த மைண்ட் செட்டை போக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்கணும், ஒரு ப்ராப்பர் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் they bring these kind of schemes இல்லையா? இவன் வந்து நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்களா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. என்னதுன்னா, நான் அவங்க வந்து சொல்லவே இல்லையே ஆண் குழந்தைங்கள் இருக்க வீட்டிலலாம் வந்து பணக்காரங்க வீடு, பொன் குழந்தைங்க இருந்தால் தான் தூக்கி வச்சு பார்க்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐ டோன்ட் சப்போர்ட் டிஎம்கே ஆர் டிஎம்கே எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நாட் குட் அட் பொலிட்டிக்கல் திங்ஸ். நான் வந்து அந்த அளவுக்கு மெச்சூர் இல்லை. நாட் குட் அட் பொலிட்டிக்கல் ஸ்டஃப். பட் இந்த விஷயம் வந்து சீரியஸாக ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு நல்ல விஷயம். அந்த விஷயம்லாம் இவருக்கு தெரியாது. இவரை பொறுத்தவரையும் மிசாஜினி வந்து தன்னை வந்து ஒரு மிசாஜினி முதல் குழந்தை மாதிரி கிட்ட வளர்க்குற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஆண் குழந்தைங்களை வந்து வீட்டில் வச்சுக்கங்க, கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. லைக் இட் இஸ் குவைட் கன்சர்னிங் how this guy mental health is going on. Please somebody check this person. சைபர் செக்யூரிட்டிலாம் அதை பார்க்குறீங்களா இல்லையா? லைக் ஒரு நல்ல ஸ்கீமை இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த டீக்கெல்லாம் 4 பேர் உட்காந்துட்டு பகமானம் பேசிகிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அன்எம்ப்ளாய்டு டெக் ஸ்பீக். ஸோ இதில் வந்து பேசிக் அறிவு இருந்தாலே போதும். ஏன் பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக. அது மட்டும் நம்ம ஊரில் சொன்னதான். பெண் குழந்தைங்களை வந்து அதிகமாக இப்போ வரையும் தவிர்க்கிற ஆட்கள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கிரீப் எதாவது பண்ணிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். நெக்ஸ்ட் ஒன்,
காலையில் எந்திரிச்ச உடனே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மங்களகரமான வீடியோ வந்தால் கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாகவும் மனசுக்கு எவ்வளோ ஆனந்தமாகவும் இருக்குது. ஆனால் இப்படி வீடியோஸாக வருது, வரது ஃபுல்லாக கருமமாக வருது. வர இன்ஸ்டாகிராமா இல்லை xnxx.com தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ரீல்ஸில் வந்து காலையில் எந்திரிச்சில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ப்ரோ. ஒரு பேசிக் விஷயம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் உமன் பிரஸ்ட் லைக் யூ நெவர் சீன் தெம். லைக் இட்ஸ் லைக் அன் கோல்டன் திங். அப்படி இருக்கும் போதும் உங்கள் ஃபீல்டில் இந்த மாதிரி வீடியோக்கள் ரெகுலராக வர்றதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. அண்ட் மங்களகரமாக அந்த குழந்தை கட்டினால ஏன் அப்படின்னா அது ஒரு குழந்தைய வந்து கிரீப் மாதிரி பார்க்க தான் அதுவும் கேட்குறேன். I want to make some bold statements here because I know he's a fucking predator. அதாவது நிறைய தற்குறி நாங்க என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ ஏன் பொட்டத்தனமா மாஸ்க் போட்டு இவர் வந்து ஏன் மாஸ்க் நிறைய தற்குறி தொப்பிலாம் போட்டுன்னு இருக்காரு அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ரீசன், இவர் சொல்கிற ரீசன் என்னென்னா மாஸ்க் போட்டு இந்த தொப்பிலாம் போட்டிருந்தா நிறைய வியூஸ் வருது, நிறைய வியூஸ் போகுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து மாஸ்க்கு இந்த இதெல்லாம் போடாமல் வீடியோ போட்டுட்ருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். பட் அந்த வீடியோலாம் இப்போ இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த மாஸ்க்கெல்லாம் போடாமல் அவர் வந்து வீடியோ போடாமது இயர்லெஸ் வியூஸ். பிகாஸ் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசலை அப்போது. லைக் பேக் தென் ஹி வாஸ் சம் பிரெயின் செல்ஸ் லெஃப்ட். பட் இப்போ வந்து இருக்கிற பிரெயின் செல்ஸும் லைக் லாஸ்ட் 3 பிரெயின் செல்ஸ் ஃபைட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரி இவர் வந்து மாஸ்க் போட்டு ஏன் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கலான விஷயம் தான். இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிட்டு பப்ளிக் நடமாட முடியாது. ஏன்னா இவனை மாதிரி கேவலமான ஆளுங்க வந்து சரௌண்ட் பண்ணி ஒரு கேங்கில் இருந்தாங்கன்னா இது காமன். பட் நம்மளை மாதிரி நார்மலான ஆளுங்க, பொண்ணுங்களை வந்து பொண்ணுங்களாக பார்க்குறது, மனுஷங்களாக பார்க்குற ஆளுங்க இருந்தாங்கன்னா இவனை மாதிரி ஆளுங்களை பார்த்தவொன்னு என்னப்பா வாங்க ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி இவர் வந்து இவருடைய ஒர்க்கிங் பிளேஸ்லேயே இவரை மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபேஸ்லாம் அவன் காமிக்காமல் வந்து வீடியோ போட்டால் இவர் பண்ணுற விஷயங்களுக்கு லைக் இவர் ஒர்க்கிங் பர்சன் சம்மோன் ரெகக்னைசன். அதனால தான் இவர் மாஸ்க் போட்டுருக்கார். மற்றபடி இவருக்கு வந்து பயம், லிட்டரலாக சொசைட்டி மேலே பயம் அவனுக்கு. ஏன் அப்படின்னா ஆப்வியஸ் இவன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு தப்புன்னு தெரியும். பட் பண்ணுறான்னா அதுக்கான நம்ம வியூஸ், அட்டென்ஷனுக்காக ஒரு பர்டிகுலர் ஜெண்டர், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை தப்பாக பேசுகிறேன்னா கன்சர்னிங் அகெயின் இவனுடைய பிஹேவியர் இஸ் கன்சர்னிங். நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து இவன் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் நான் சொன்னேன் அப்படின்றத நான் இங்கே காட்டுறேன். ஓகேவா? அவங்க சொல்றதுதான் சார். ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா என்கிட்ட நான் தான் கட்ட போறேன் அந்த லோனை. வேற யாரு கட்டுவாங்க? அவங்க அம்மா கட்ட போறது கிடையாது. நான் எடுக்கணும்னா அவங்க அம்மா உத்தரவு கொடுக்கணும். ஒரு சில கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்களேன். அவனுங்க வந்து டிபி சாரி ஃபார் சேயிங் நார்மல் பீப்புள், தே ஆர் ஆல் நார்மல் பீப்புள், சாரி மல்டிபிள் பீப்புள் இருப்பாங்க. லைக் அங்கே அந்த கொளத்தூர் ஏரியாவில் திருவிக்கநகர் ஏரியா அண்ட் ஒரு சில அந்த கோயம்பேட் சைட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நிறைய ஆளுங்க வந்து நின்றுருப்பாங்க. நிறைய அந்த பொருளோட நின்றுருப்பாங்க, அந்த வீடு கட்டுற பொருளோட. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்தாள் வேலை, அப்புறம் கொத்தனார் வேலை, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நிற்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த புதுசாக வீடு கட்டுறாங்களே அங்கே வந்து இந்த மேஸ்திரியில் அந்த ஆள் எடுத்துகிட்டு போவாங்க அந்த வேலை செய்கிறதுக்கு. இந்த கட்டுமான வேலைகள்லாம் பார்க்க கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் அந்த ரோடு போடுற வேலை, இந்த மாதிரி வேலைலாம் சானிட்டரி ஒர்க்ஸ் பொண்ணுங்களும் பண்ணுறாங்க, பசங்களும் பண்ணுறாங்க. ஆண் பெண் பாவர்ட்டி டசன்ட் ஹேவ் எனி ஜெண்டர், பாவர்ட்டி டசன்ட் ஹேவ் எனி ஏஜ் மேட்டர்ஸ். ஏஜ் ஜெண்டர்லாம் பாவர்ட்டி கிடையாது. உனக்கு பசி எடுத்தால் யாரும் வந்து இப்போ ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீ பார்க்கலன்னு சொல்லு. அங்கே மல்டிபிள் பீப்புள் இருப்பாங்க, ஆண் பொண் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்.
எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் பசிக்கு உழைச்சாதான் காசு. உன்ன மாதிரி அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை வந்து கமெண்ட் பண்ணிட்டு சம்பாதிக்கிறவங்க கிடையாது. என் கண்ட்ரோல் இல்லை சார். அவங்க சொல்றதுதான், அவங்க அம்மா சொல்றதுதான் சார். ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா என்கிட்ட நான் தான் கட்ட போறேன் அந்த லோனை. வேற யார் கட்டுவாங்க? அவங்க அம்மா கட்ட போறது கிடையாது. நான் எடுக்கணும்னா அவங்க அம்மா உத்தரவு கொடுக்கணும். லோன் எதுக்கு எடுத்தீங்க சார்? வண்டி எஃப்சிக்கு எடுக்கிறேன் சார். ஆட்டோ ஓட்டுறேன் சார், ஆட்டோ டிரைவர். வண்டி எஃப்சி பார்க்கணும், 60,000 ரூபா லோன் வருது. எடுத்துட்டு நான் கட்ட போறேன். அதுக்கு அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, அவங்க அம்மா வேண்டான்ட்டாங்க. அப்படிலாம் இல்ல சார். சரி எடுத்துட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாதேன்ட்டு அதனால சொன்னாங்க சார். இப்போ ஆட்டோ ஓட்டினா எஃப்சி இல்லாம எப்படி ஆட்டோ ஓட்ட முடியும்? அதுக்கு ஒரு காசு தேவைப்படுது. அதை லோன் எடுத்து கட்டுறாரு, திருப்பி அவரே அடைக்க போறாரு. அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்ல சார். இல்ல என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆப்போசிட்ல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் பொட்டைங்க, 1 நம்பர் பொட்டைங்க. இவனுங்களுக்கு பொண்டாட்டியை மிரட்டி வைக்கவும் தெரியாது, மாமியார் அதட்டி வைக்கவும் தெரியாது. இவனுங்க 1 நம்பர் பொட்டைங்க. அதான் சார், வெளியே போனோம்னாலும் அவங்க வரணும். பீச்சுக்கு போனா அம்மா கூட தான் வருவாங்க, படத்துக்கு போனோம்னா அவங்க அம்மாவும் வருவாங்க. அப்பு செவுட்டோட அப்படி சொல்றதை கேள்றி அப்படின்னு சொல்றது கேளு. திஸ் இஸ் வாட் கால் டொமஸ்டிக் வயலன்ஸ் மிஸ்டர் அரிகோட்டாவா. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே பாரு, நம்ம 2 பேருக்குள்ள தான் அந்த விஷயம் இருக்கு, லோன் எடுக்கிறது, whatever it is, we both discuss, we both take decisions அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஹியூமன் டே என்ன இருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம மனிதர் வந்து நம்ம சேவியர் ஆஃப் திஸ் ஜெனரேஷன், இன்னொரு சேவியர் இருக்கார், நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோ, மேபி அவராக இருக்கலாம். அவர் வந்து லைக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறார், இவர் இந்த மாதிரி பொச்சோட இப்போ தான் டொமஸ்டிக் வயலன்ஸ். இதனால தான் சொன்னேன், இவனை நம்பி ஒரு பொண்ணு ஒரு குழந்தை யாரையுமே விட்டு போக முடியாது. நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் அந்த 2 பேரும், அந்த கப்பல் இருக்க 2 பேரும் இது இப்படி டிஸ்கஸிங், எங்கள் அம்மா அப்பாலாம் வர வேண்டாம், நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் வி மேக் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பேசியிருப்பாங்க. பட் நீங்கள் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டீங்களே. அண்ட் இந்த ஒரு வீடியோ ஐ வில் பி பிளரிங் திஸ். ஸ்கூல் பொண்ணை பத்தி தப்பா பேசாத, அப்படி பேசினா போக்சோ வழக்குல உன்னை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வாரீங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், ஜிங்கினா ஜினுக்குன்னா என்னங்க? அண்ட் ஏசி போட்டால் வந்து அகைன் மைக்கில் வந்து சத்தம் தப்பாக கேட்குது, அந்த எக்ஸ்டர்னல் ப்ரீஸ் நாய்ஸ் கேட்குது. I don't know how to like avoid those noise. எனக்கு தெரியல எப்படி பண்ணுறதுன்னு, தெரிஞ்சா சொல்லுங்கள். இப்படி ஜிஞ்சினா ஜினுக்கு அப்படின்னு என்ன? இந்த பொண்ணுக்குள்ள தானே நீங்க காப்பாற்ற போராடிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு தான் ஜிஞ்சினா ஜினுக்கு நிச்சு அப்படின்னு என்ன? நீங்க போக்சோ வழக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் காப்பாற்ற நினைக்கிறீங்க. தப்பு, திருத்தணும். சரியா? இங்க காப்பாற்றுறதுக்கான வேலையே இல்லை, இங்க திருத்துறதுக்கான வேலை தான் நிறைய இருக்கு. ஆனா நீங்க அதை விட்டுட்டு காப்பாத்துறேங்கிற பேர்ல அந்த ஜென்ரேஷனே நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஜிஞ்சினா ஜினுக்கா ஓடிட்டு இருக்கு. எப்படி ஜிஞ்சினா ஜினுக்கா? அந்த இளவுக்கு அர்த்தம் புரிய மாட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவோ நல்ல பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சட்டம் இருக்கு, அதை வச்சு அந்த பொண்ணுங்களை காப்பாத்துங்க, தப்பே இல்லை. ஆனா ஜிஞ்சினா ஜினுக்குங்கிற பொண்ணுங்கெல்லாம் திட்டினா ஏன் வந்து என்கிட்ட பாயிறீங்க? நிறைய பொண்ணுங்க முட்டாள்தனமா நான் போக்சோ வழக்கை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் பெண்களை காப்பாத்திட்டு இருக்கேன், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அந்தந்த குழந்தைங்களா இன்னும் தப்பான வழியெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. இங்க அவங்கள காப்பாத்துறதுக்கான வேலையே இல்லை, அவங்கள திருத்துறதுக்கான வேலை தான் நிறைய இருக்கு. அது எப்பதான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இப்ப இந்த பாட்டு படிச்சது பாத்தீங்களா, ஜிஞ்சினா ஜினுக்கு, அந்த பொண்ணு கிட்ட போய் கேளுங்க, அந்த பொண்ணு உங்க மூஞ்சிலே ஜிஞ்சினா ஜினுக்கும். நீங்க என்ன பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு மெசேஜ் விட்டீங்களா ப்ரோ? உங்களை மாதிரி லைக் எக்ஸாம்பிள், அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு ஆப்வியஸாக தெரில, அந்த பொண்ணு அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம அப்படி பப்ளிக்காக அப்படி பேசக்கூடாது அப்படின்னு தெரியல. ஒரு நார்மல் லைக் யூனோ அகெயின் நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் போயிட்டு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா பப்ளிக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவர் வந்து போக்சோ சட்டத்தில் வந்து என்ன ஏதுன்னே தெரியும். நீ வந்து என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது வந்து எக்ஸ்ப்ளாட்டேஷனுக்கு லைக் ஒரு பர்டிகுலர் பெண்கள் இல்லை, நீ இந்த ஸ்கூல் பொண்ணை வந்து
ஒரு செக்ஷுவலாக நீ வந்து இப்போ ட்ரீட் பண்ணலையா, இது பேர் செக்ஷுவல் ட்ரீட்டிங் தான் பண்ணலையா, இதுக்கும் போக்சோவில் வந்து தண்டனைகள் இருக்குது. போக்சோ வந்து பெரிய பொடிங்க மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஃபியூச்சர் ஜெனரேஷனை காப்பாற்றப்போ சேவியரும் ஒரு மொத்தம் ஜெனரேஷன் காப்பாற்ற போகிற மாதிரி. இஸ் ஜஸ்ட் அ ரேஜ் பைட்டர் கைஸ். நான் இந்த பார்த்த வரையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் இஸ் ஜஸ்ட் அ ரேஜ் பைட்டர். அவனுக்கு அதை தவிர வேறுன்னு தெரியாது. இவனுக்கு தெரியும் அந்த விஷயம்லாம் பேச தப்புன்னு, பட் இது அண்ட் இன்னொன்று இவனுடைய அந்த கிரிட்டிசிசம்லாம் பார்த்தீங்கன்னா, கிரிட்டிசிசம் சொல்ல முடியாது, ரேஜ் பைட்டிங் அவன் யூஸ் பண்ணுறது கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பென் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். நான் வந்து ஒரு மேட்ரு காட்டுறேன். என்னன்னா இந்த ஐடிக்குள்ள என்னால் போவே முடியல கைஸ். மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டிருக்காரா. இது வந்து இந்த மூக்குத்தி அம்மன் படத்தோடைய சீன். யார் முன்னாடி போய் வென்றாரு? பெண் கடவுள் தானே. ஏன் ப்ரோ பெண் கடவுளுக்கு முன்னாடி போய் வேண்டுறீங்க? உங்களை பொறுத்தவரையும் ஆண்கள் தானே வந்து சுப்ரீம். அந்த பெண் கடவுள்கள் கூட ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டிருப்பாங்க. ஏன் அவங்க முன்னாடி போய் வேண்டுறீங்க? ஆனால் லைக் அதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு இருப்பார் இல்லையா, யாருன்னு தெரில. ஐ சீன் இட்ஸ் வீடியோ. என்னன்னா காலைல வந்து வி வர்ஷிப் விமன் அஸ் காட் இன் இண்டியா அண்ட் we rape them. அந்த கணக்கு தான் இவரும். அண்ட் இந்த பொண்ணு பண்ணது தப்பு தான். ப்ராப்பராக யாராவது கைட் பண்ணி அந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு சொல்லணும். இந்த மாதிரி க்ரீப் கிட்டலாம் அட்வைஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும். இந்த வீடியோவில் நான் ஷோ திஸ் வீடியோ என்னென்னா, இந்த ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க போகிற வீட்டில். இவங்க வந்து ஒரு தப்பான பொம்பளை டான்ஸ் ஆட வைக்கிறவங்க பொண்ணு. ஜஸ்ட்டு நார்மல் ரீல்ஸ், நீங்கள் நார்மலாக பார்த்தா நார்மல் ரீல்ஸ். பட் இவரை மாதிரியான ஆட்கள் பார்க்கும்போது அது தப்பாக தான் தெரியும். லைக் உமன் சென்ட்ரிக் வேர்டில் சொல்கிறான்ல, லைக் இன்னொரு வீடியோ. சில பசங்க இருக்காங்க எப்பவுமே காஜி வெறியில எப்பண்டா பார்க்கலாம் ரசிக்கலான்ட்டு. சில பசங்க அப்படி கிடையாது. அதாவது எப்பப்ப ரசிக்கணுமோ அப்பப்போ ஜோதிராஜ். ஏதோ ஸ்னாப் சாட் 2018 இறங்கின மாதிரியே இருக்கு நண்பர்களே. மாட்டிக்கிட்டாங்கல்ல ஜாப்பனீஸ் எல்போர்டு ஃப்ளாகோட. எல்போர்டோட ஜாப்பனீஸ் எல்போர்டோட மாட்டிக்கிட்டார்ல. முயற்சி நன்மையுடைய ஜாப்பனீஸ் எல்போர்டோட வந்துருவாங்க அங்கிள்ஸ். லைக் அதான் இவங்க வந்து பொட்டு வைக்கல, ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவான். சாடிஸ்ட். சில பசங்க இருக்காங்க எப்பவுமே காஜி வெறியில, பொண்ணுங்க எப்பண்டா அவுத்து போடுவாங்க, எப்பண்டா பார்க்கலாம் ரசிக்கலான்ட்டு. ஆனா சில பசங்க அப்படி கிடையாது. அதாவது எப்பப்ப ரசிக்கணுமோ அப்பப்போ மட்டும்தான் ரசிப்பானுங்க. கண்ட நேரத்துல ரசிக்க மாட்டானுங்க. இந்த வீடியோ பாருங்களேன். பார்த்தீங்கல்ல, நீ எவ்வளோ பெரிய அழகியா இருந்தாலும் சரி, எப்படி அவுத்து போட்டாலும் சரி, எங்க வேலையை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சும்மா கெத்த உட்காந்து பப்ஜி விளாண்டுட்டு இருக்கானுங்க. என்னினவா இருப்பானுங்க போல. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, அடியே நீ எப்படித்தான் ஆட்டி காட்டினாலும் ஆட்டோ ஒரு இன்ச்சு நவளா அடி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தலையை குனிஞ்சு அப்பாட் விளாண்டுருக்கான். சில
Do I have to say any comments on this? இல்லை, if you are like 1 or 2, 3 brain cells left, you were like definitely like found the answer for this video. அந்த பசங்க எப்போ அந்த பொண்ணை பார்த்துக்கினாலும் தப்பு தான். ஏன்னா தப்பு, தட்ஸ் ஹோல் பாயிண்ட். பட் பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்ப்பாங்க, கொடுக்குவாங்க. சின்ன சின்ன பசங்க அவனுங்க 5 ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. அது அவனுக்கு ஒரு கலர் அழகாக அப்போ ரசிக்க வேண்டிய நேரத்தில் ரசிப்பாங்கன்னா கொடுங்குவாங்க. என்னமோ வேறு கம்பேர் டு கைஸ் டு யூ. மேபி அவனுங்க வந்து ஜஸ்ட் அவனுங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இவனுக்குலாம் எவன்கிட்ட வெரிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஐடியை வெரிஃபை பண்ண மாட்டான். இந்த மாதிரி ப்ரெடேட்டர்ஸ்க்கும் க்ரீப்ஸ்க்கும் அந்த வெரிஃபிகேஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அவனுக்கு 110 ஃபாலோவர்ஸ் வேறு. அந்த 110K பீப்புள் முன்னாடி நீங்கள் எப்படி போய் வைப்பீங்க சொல்லுங்கள்? அந்த 110K பீப்புளும் நம்ம சுற்றி தான் இருக்காங்க. ஜஸ்ட் வைல்டு. நல்லா இருந்துச்சுல்ல? இல்லை, நான் ஆஃபீஸுக்குள்ளே வரும்போது எடிட்டர் கூட இப்படி தான் ஒரு செல்லை வச்சு வெளியே பார்த்துட்டே இருந்தான். அப்படி என்னடா பார்க்குறான்னு பிடிங்க பார்த்தா இந்த வீடியோ. நீங்களும் அதே மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தா உங்கள் மேலே தப்பு இல்லை. ஏன்னா கமெண்ட்டை பார்த்தீங்களா? அங்கிளை பார்த்தீங்கல்ல? பூரா இந்த மாதிரி அங்கிள் தான். நல்லா இருந்துச்சுல்ல? சொல்லலை. ஆஃபீஸுக்குள்ளே வரும்போது எடிட்டர் கூட இப்படி தான் ஒரு செல்லை வச்சு வெளியே பார்த்துட்டே இருந்தான். அப்படி என்னடா பார்க்குறான்னு பிடிங்க பார்த்தா இவர் தான் வந்து சொல்கிறது. அதே மாதிரி ஒரு இன்ச்சு கூட நவராது. இவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணுமா போட்டு வரக்கூடாது அவசியமாக அந்த டிஃப்ரெண்ட் மேட்டர். நம்ம வந்து இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷிவா வாட் ஆஃப் த ஃபக்கிங் கம்ஃபர்டபுள். இவனுக்கு வந்து என்னன்னா அவங்க பார்க்க இந்த மாதிரி வந்து நம்ம 30-35 ப்ளஸ் இருப்பாங்களா? லைக் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுடைய வயசு ஒரு 30-40 இருக்குமா? அவங்க வீட்லேயும் அவங்க அம்மா ஒரு 30-40 இருப்பாங்களா? 40-50 இருப்பாங்களா? இவங்க வீட்டில் இருக்க பொண்ணுங்களையும் அவனால் வந்து சேஃப் கிடையாது. சீரியஸாக நான் சொல்கிறேன். ஐம் நாட் ரிக்ரெட்டிங் எனி ஆஃப் மை வேர்ட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஐம் நாட் கோயிங் டு டீப் டு சைக்காலஜி. ஐ டோன்ட் நோ வாட் தி ஃபக் சைக்காலஜி தட் டு டீப். பட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக லஸ்டிக் எக்ஸ்போஜர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அப்படி பார்க்குற ஒரு மைண்ட் செட்டுக்கு போவீங்கன்னு சொல்லுது. அண்ட் நான் வந்து என்னுடைய ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பீப்புள் அப்பாடைய அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃப்யூச்சர் அது கில்ட் ட்ரிப் ஆகி ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே போனதை நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்னோகிராஃபிக் அடிக்ட் ஆகி அப்புறம் அது இன்ஸ்டாக்கில் இருக்க அந்த பொண்ணுங்கள்லேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கள்லேருந்து அப்படியே ஃபேமிலிக்குள்ளே போகும். மேபி வுட் லைக் குட் இஸ் மாம் லைக் தட். மேபி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் இருக்கானுங்க, அவனுங்க அம்மாவுடைய ஒரு சில இமேஜஸ்லாம் வந்து ட்விட்டரில் போட்டு டூயிங் சம் கைண்ட் ஆஃப் க்ரீப்பி ஸ்டஃப். நான் அதை காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதாவது ஒரு வீடியோவில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மேபி ஐ ஷோ யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவுக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். அதாவது பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸே எப்பவுமே குறை சொல்லிட்டு இருக்கீங்க, பெண்களுக்கு எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடுறதுக்கான உரிமை உண்டு, அதான் ஆடை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். அந்த கமெண்ட் போட்டது யாரு, அவன் யாருங்க நான் காட்ட விரும்பல, தெரியாதனமா பேசிட்டான். பட் அதனால அவனுக்கு ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஆடை சுதந்திரம்னா என்ன தெரியும்? இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த 1948 ட்ரெஸ் போடுறதுக்கான உரிமை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பெண்கள் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் பர்டிகுலர் கேஷ் பண்ணுங்க, ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்தது. அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு எல்லோரும் ட்ரெஸ் போடலாம், எல்லா பெண்களும் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்து எல்லாமே மாறிச்சு.
ட்ரெஸ் போடுறதும் போடாததும் அவங்களுக்கு விருப்பமான ட்ரெஸ் போடுறதும் அவங்க விருப்பம். நீ இந்த டிஷர்ட் போட்டிருக்கல, நாளைக்கே ஒருத்தன் வந்து ஏன் அந்த டிஷர்ட் போடுற பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீ யாரா சொல்கிறது, ஏன் நான் போடுற டிஷர்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க மாட்டீங்க. சேம் திங், சிம்பிள். லைக் நம்ம கல்ச்சரில் இந்த டிஷர்ட் கூட தான் இல்லை, இவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம கல்ச்சரில் வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் போடுவாங்க. நம்ம கல்ச்சரில் டிஷர்ட் இந்த மாஸ்க்லாம் போட மாட்டாங்க. ஏன் நீ போட்டிருக்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். தென் why the fuck are you complaining about other people's privacy and their comfort? இவனை பற்றி நான் அதிகம் பேசவும் ஒரு இதுவுமே இல்லை. காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே வரையுமே எடிட்டர் கொண்டாந்து ஒரு வீடியோ கொடுத்துட்டு ப்ரோ மோனிகா அந்த சாங்குக்கு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுது ப்ரோ, அந்த பொண்ணை பற்றி பேசுவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னான். நானும் அப்படி என்னடா டான்ஸ்னு செல்லை வாங்கி பார்த்தேன். பார்த்தீங்களா, இந்த கருமம் முடிச்சவளை பற்றி பேசுறதுக்காண்டி அவ்வளோ அவசரமாக தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்டா இவன் விபச்சார உலகின் ராணிடா, சரியா? இவங்க அம்மா எல்லாருமே நீ நைட்டு 8 மணிக்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்க, விபச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வந்து 100 ரூபா கேட்பா, இவங்க அம்மா 50 ரூபா கேட்பா, இவங்க அப்பா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி டோக்கன் போட்டுருப்பான். சரியா? இவளை பற்றி என்ன பேச இருக்கு? ஒன்றா நம்பர் தேமுங்க. சரியா? இவளை பற்றி பேசுறதே வேஸ்ட். பத்தினி ஆட்டமே பேசுவா. உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு? லைனில் போய் நின்னீங்களா? இல்லை, லைனில் போய் நின்றுப்பீங்க. லைக் this man would have stood upon every single prostitute in front of his eye. இன்ஸ்டாகிராமில் அடுத்து என்னடா வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ தேடி இருக்கும்போது ஒருத்தன் ஒரு வெப் சீரிஸை பற்றி சொன்னான். அந்த வெப் சீரிஸ் வந்து கொடூரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும்னு சொன்னான். நமக்கு தான் கொடூரம் பயங்கரம் வெறித்தனம்னா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அந்த வெப் சீரிஸை HD பில்ல டவுன்லோட் பண்ணிட்டேன். வைலன்ஸ் ஜான்ரா பார்க்கறது நார்மல் தான். பட் இந்த மாதிரி பீப்புள் வந்து எப்படி சொல்கிறது, BDSM வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கொடூரம் வைலன்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. டவுன்லோட் பண்ணி சீரிஸ் அப்படியே பென்ட்ரைவ்ல ஏற்றி என் ரூமில் இருக்க டிவியில் போட்டு நைட்டு 11:30 பண்ணாத பைரசி அதில் பேரும் உட்காந்து டிவியை பார்க்க உட்காந்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் 10 நிமிஷம் வெப் சீரிஸ் செம்ம பயங்கரம் கொடூரம் ரத்தத்தனமாக இருந்தது. பக்கத்தில் எவனும் உட்காந்துருக்க அளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு. அந்த 10 நிமிஷம் தாண்டதுக்கு அப்புறமும் கொடூரத்துலேயும் பஞ்சல்ல, ரத்த வெறித்தனத்துலேயும் பஞ்சல்ல, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனை, அப்புறம் வந்த எல்லா பொண்ணுகளுமே என்ன கருமன்னே தெரில, ட்ரெஸ்ஸே இல்லாமல் வராதுங்க. சரி, ஹாலிவுட் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2-3 சீன் அப்படித்தானே இருக்குன்னு பார்த்தா வெப் சீரிஸ் முடிகிற வரைக்கும் ஒன்றும் அரைகுறையாக வராளுங்க, இல்லைன்னா அரைகுறையாக தெரிகிற மாதிரி வராளுங்க, இல்லைன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் வராளுங்க. ஆனால் அந்த பயங்கரம் கொடூரம் ரத்த வெறித்தனம் அப்படி தான் இருக்குது. நான் உடனே ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த வெப் சீரிஸை ப்ரொமோட் பண்ணவனை தேடினேன். தேடி கண்டுபிடிச்சி முதல்ல அவனை பிளாக் லிஸ்ட்டில் போட்டேன். ஏன்னா எல்லா விதமான கொடூரத்தனமும் இருக்குது, ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இல்லை. கொடுமையை பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் எடிட்டர் தம்பி ஏதோ கேட்காப்புல, என்னடா என்னது வெப் சீரிஸோட நேமா? ஒரு நிமிஷம் இவனை மர்டர் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேனே. நியூடிட்டி அப்படின்றது ஒரு ஆர்ட். இஃப் யூ டோன்ட் நோ, உள்ளூரில் விட்டு படம் பார்க்குறேன்னா இப்போ வெளியூரில் ஆர்ட் தெரியும். இட்ஸ் சிம்பிள் திங்கில். நம்ம இந்த ஸ்டார் படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் மூவி சீன் இருக்கும். அதில் வந்து அந்த சீரி வந்து என்ன விட்டு படம் பார்க்குறேன்னு ஹீரோனை பார்த்து கேட்பாரு. இட்ஸ் அ ஃபக்கிங் மூவி, இட்ஸ் அ ஆர்ட். அந்த படைப்புக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்ட்க்கு அந்த நியூடிட்டி அவசியம். நம்ம ஊரில் மாதிரி கிளாமருக்கு ஐட்டம் சாங் வைக்கிறவங்களாம் கிடையாது. அவங்க ஊர்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஜஸ்ட் ட்ரூ. மர்லின் மன்ரோவுடைய கிளாமரை ஷோ பண்ணி பல படங்கள் ஹாலிவுட்டில் 90s ஓடிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே லைக் இந்த வைலன்ஸில் வந்து நியூடிட்டி காட்டுற விஷயங்கள் வந்து எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் அஸ் ஆர்ட் ஃபார்ம். அவங்க படத்தில் அவங்க ஊரில் ஏன் சென்சார் போர்டு அவ்வளோ, அவங்க ஊரில் சென்சார் போர்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அவங்க ஊரில் என்ன சென்சார் பண்ணணுமோ எந்த விஷயத்துக்கு சென்சார் பண்ணணும் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு சென்சார் போர்டு சுத்த மாட்டாங்க. ஸோ லைக் ஸ்டேட்டுக்கு ஒரு சென்சார் போர்டு ரூல்ஸ் வச்சு சுத்த மாட்டாங்க. அகெயின் இவனுக்கு வந்து பிட்டு படத்துக்கும் ஆர்ட் ஃபார்முக்கும் வித்தியாசம் தெரியாது. லுக்ஸ் எவ்ரி திங் லைக் ஆப்ஜெக்ட். அவனுக்கு பற்றி பொண்ணுங்களை பார்த்தா அவ்வளோதான். அவனுக்கு என்ன மரியாதை பண்ணுறது?
இன்ஸ்டாகிராம்ல அது வீடியோ இருக்கவங்க வந்து சுதா ஆக்ட்ரஸ் பேர் வந்து சுதா. இவங்க வந்து நீங்கள் அன்னியன் படத்தில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் நினைக்கிறாங்க. இந்த ஆக்ட்ரஸ் பேர் வந்து சுதா. இவங்க வந்து அன்னியன் படத்தில் நடிச்சிருப்பாங்க அண்ட் ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட். இப்போ அந்த டெல்லியில் வந்து இந்த அனிமல் இஷ்யூஸ் போட்டிருக்கலையா, அகேன்ஸ்ட் இந்த ஸ்ட்ரீட் டாக் சப்போர்ட் பண்ணி இந்த நீயானால சொன்னாங்க அகேன்ஸ்ட் தோஸ் இந்த ஸ்ட்ரீட் டாக் லைக் ஸ்பீக்கர்ஸ். எனக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிடிக்கும், விஷயம்லாம் பிடிக்கும். பட் ஐ டோன்ட் சப்போர்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ். ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸால் நிறைய பிரச்சனை இருக்குது, நம்மளால் மறக்கவே முடியாது. பட் இவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்காக இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக இந்த பர்டிகுலர் ஆக்ட்ரஸோட ப்ரைவேட் லைஃப்பை எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறான்னு கொஞ்சம் பார்ப்போமா? The capacity of the government, all the local bodies to make shelters that can accommodate that many dogs. இவளை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏன் அப்புறம் அந்த படத்தை பார்த்துருங்க? நீங்கள் தான் வந்து இந்த ஜெனரேஷனோட சேவியர் வச்சப்படி நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்க. இல்லை ப்ரோ, நான் வந்து நார்மல் ஆக்ட்ரஸாக பார்க்குறவங்கள நான் வந்து அன்னியன் படம் பார்த்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி படம் பார்க்குற அதிகமாக படம் பார்க்குற ஆள் போல். ஸோ இவரில் லுக் தோஸ் அவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணாங்களோ எதுக்காக பண்ணாங்களோன்னு எனக்கு தெரியாது. பட் ஷி ஹேட் சம் சார்ட் ஆஃப் கன்சர்ன் டு ஸ்ட்ரிக்ட் ஆக அனிமல்ஸ். இவனை மாதிரி கிரீப் அனிமல்ஸுக்கெலாம் அவங்களுக்கு கன்சர்ன் இல்லை. அவங்க என்ன மாதிரி படத்தில் நடித்தாலும் இட்ஸ் தேர் விஷ். they can do a porn video and support still. Oh sorry, they can support whatever a good cause. நீ வந்து அவங்க வந்து படத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஒரு I'm not rude at every single people I see. If you know me, you know me. I'm not rude at every time. But these kind of MFs just pisses me off. Because these kind of people are lying around us. இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு நம்ம போய் சுற்றிக்கிட்டு இன்டர்நெட்டில் போய்ட்டு இந்த மாதிரி விஷயம் நான் பேசிட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து சேஃபாக ஃபீல் பண்ணும். ஏன் பிள்ளைங்களுக்கு தான் இவன் என்ன நினைக்க போகிறான் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் what is doing is creepy stuff. ஒரு பையன் சட்டை போடாம வெளியே போக முடியும், ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளியே போக முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு? எப்படி ஒரு பிற்போக்குத்தனமான கேள்வியில வந்து நிறுத்துவாங்க. ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியே போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான். நம்ம ஊர்ல வந்து இந்த ஊர்லலாம் எங்கள் அப்பா வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஓனர். ரீட்டைல் ஸ்டோர் இப்போ எடுத்துக்கு ரீட்டைல் ஸ்டோர் ஓனர். பேக் தென் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை வச்சுருக்கணும். அப்போ என்னென்னா காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து அங்கிள்ஸ்லாம் வந்து டவலோடு வருவாங்க. வந்து பால் வாங்கிட்டு போகிறது, டீ தூள் வாங்கிட்டு போகிறது, நம்ம மார்னிங் தேவையான பொருளாக வாங்கிட்டு போகிறத வருவாங்க. அவங்களே ஜஸ்ட் ஒரு டவல் போட்டு வருவாங்க. ஒரு வாட்டி ஒரு நைட்டி போட்டு ஒரு ஆண்டி வந்தாங்க. உடனே அந்த ஆண்டி வந்து ஜஸ்ட் டீ தூள் வாங்க வந்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு அங்கிள் வந்து, இந்த காலத்து பொம்பளைங்களாம் சரியே இல்லை தெரியுமா, நைட்டி போட்டு வெளியே வராங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவர் நம்ம போட்டிருக்காரு ஒரு துண்டு வந்து 4 அடி போட்டு ஒரு லுங்கி கட்டிகிட்டு இருக்காரு. அவங்க ஏதோ கேட்டாங்க, நீ ஏன் வந்து துண்டு கட்டிக்கிட்டு வந்து வெளியே நிற்கிற அப்படின்னு. ஒரு ரிப்ளை சொல்லியிருப்போம் பாருங்க. அகைன் பிசஸ் மீ. ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. அவசரப்படாதீங்க. நீங்க எல்லாருமே கமெண்ட்ல ஆன்சர் பண்றதுக்கு முன்ன நான் இவளுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? அதாவது இந்த பாப்பா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை அவங்க பாப்பா இல்லை ஒரு அட்வொகேட். நீ அந்த மாதிரி அவங்க அட்வொகேட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டல, யூசர்ஸ் ஃபாலோ இந்த மாதிரி உமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கண்டென்ட் போடுறாங்கன்னு பார்ப்பேன். ஸோ உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கடந்து போயிடுவோம், அது மாதிரி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்கிறான்.
அதாவது உங்க எல்லாருக்கும் புரியுத மாதிரி சொல்லணும்னா, அவன் ட்ரெஸ் இல்லாம எழுத்தாப்புல வந்தா கூட, அதாவது இவன் ட்ரெஸ் இல்லாம எழுத்தாப்புல வந்தா கூட நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி மன தைரியத்தோட லைக் அகைன் என்னன்னா, நீங்கள் வந்து வாங்க நான் வந்து காணும் இப்போல்லாம் ஏன் கிடையாது. நீ எதுக்கு கேட்குற, என்னத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். லைக் சர்க்காசம் சொல்கிறது ஒரு தப்பான விஷயம். அந்த விஷயத்தில் வந்து சர்க்காசம் தேடுறேன்னா நீ எந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயமா இருக்கும். அது வைல்டு, லைக் அகெயின் இட்ஸ் வைல்டு. How these men are again in Instagram are there. இவங்க வந்து ஏன் இப்போ வரையும் நம்ம ஊரில் பெண்கள் வந்து முடிஞ்சளவு கவர் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி என்னதான் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவங்க பாடி எப்படி தெரியுதுன்னு எட்டி பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறது நம்ம ஊரில் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. when they do whatever it is comfortable with them, இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. நீ காடு நான் பார்க்க, இட்ஸ் their body, they show whatever they want. It's none of your business to look at them. எக்ஸாம்பிள், ஒரு பேசிக்காக ஒரு 12th படிக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா தெரியும். நம்ம ஊரில் தான் இது சொல்லிக் கொடுக்க வந்து அஜிஜோ இதெல்லாம் இது வேற. நம்ம ஊரில் தான் இது வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பசங்களுக்கு காட்டக்கூடாது, தப்பு, கெட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயத்த வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி தற்கொலை மூட்டைலாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ yeah, that's what this video game. இந்த வீடியோ வந்து if suppose ரீச் ஆச்சுன்னா சைபர் கிரைம் ப்ளீஸ் லுக் அட் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ப்ளீஸ் கொஞ்சம் லுக் ஆன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னொரு ஐடியா கூட காட்டுறேன். இதுவே ஆல்ரெடி 40 minutes போயிடுச்சு. நான் பேசுகிறது என்ன பேசுனேனே தெரில. இதுவே நான் வெட்டி தான் போகணும். இங்கே அவன் ஐடியா வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். அம்பிட்டோல் காது என்னடா அப்படின்னு இருக்கீங்க. ப்ளீஸ் லுக் அட் தோஸ் அக்கௌண்ட்ஸ். என்ன நடக்குது இன்ஸ்டாகிராமில்? நம்ம தமிழ்நாட்டில் இந்த போலீஸ் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்காங்களா இல்லையா, இல்லை இவங்கள மாதிரி ஆளுக கண்ணில் படுறாங்களா இல்லையா, இல்லை ஈனப்பையில கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஆபாசமா பேசுறாங்க, அவங்க எல்லாம் போலீஸ் கண்ணில் படுறாங்களா என்னன்னு தெரிய மாட்டாங்க, இல்ல பட்டும் அதை கண்டுக்கிறாம இருக்காங்களான்றது தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு இந்த கிழட்டு பையன் இவன் பேசுறத மட்டும் ஒரு தடவை கேளுங்க. பத்தினி வேஷம் போடுற பெண்களை எனக்கு பிடிக்காது. யாரு பத்தினி வேஷம் போடுறா? இந்த பஸ்ல வச்சு கை பட்டுச்சுன்னா, கை மேல பட்டுச்சுன்னா அந்த கத்துவால இந்த மாதிரி பெண்கள் தான் பத்தினி வேஷம் போடுறாங்க. பஸ்ல கை போட்டா கண்டாலே எனக்கு நீ எத்தனை பொண்ணுங்களை தொட்டிருக்க? நீ வந்து இப்படி சொல்ற, நீ தொட்டதான் இப்படி சொல்லுவ. லைக் எனக்கு கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் செம்மாடி வாங்கியிருப்பேன். நான் இந்த விஷயம் ஷேர் பண்ணாமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பஸ்ஸில் இறங்கும் போது ஒருத்தன் அந்த பொண்ணு என்ன பரவாயில்ல டச் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பொண்ணுக்கு அது தெரியவே இல்லை. அந்த பொண்ணு அதை பற்றி வெளியே சொல்லவும் இல்லை. நான் போகும்போது கேட்டேன், லைக் பஸ்ஸில் தான் அவன் அப்படி என்ன பரவாயில்ல டச் பண்ணானே அப்படின்னு சொன்னபோது, இல்லை நான் கவனிக்கலை. ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்தில் அந்த பொண்ணு அந்த மாதிரி நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பா. நம்மளால் அந்த விஷயம் ஒன்றும் சொல்ல முடியாது. அங்கே போய்ட்டு அந்த பொண்ணுங்க வாங்கி வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரைஸ் பண்ணணும், பட் இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து பண்ண மாட்டுறாங்க. ஜஸ்ட் தப்பு பண்ணணும். இவன் ஐடிக்குள்ளே போய் பார்ப்போமா? நான் ஏன் இவனுக்கு மரியாதைலாம் தர மாட்டேன். பாட்டிலிருந்து எல்லாரையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்கேன். லைக் that is disgusting as hell. ஐடி ஃபுல்லாகவே பிளர் தான் பண்ண போகிறேன்.
நான் அந்த ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுறேன் அந்த ஓரத்தில் சம்வேர் லைக் மென்ஷன் கூட பண்ண போகிறதில்ல, சாரி, ரொம்ப கேவலமாக இருக்கு. நம்ம வந்து பெரியவங்க நம்பி பேசணும்ல, டீனேஜர்ஸை விட நீங்கள் மோசமாக இருக்கீங்கடா. எனக்கு புரியல. திஸ் இஸ் லைக் த மோஸ்ட் அவுட்ரேஜஸ் ஸ்டப்ஸ். நான் இந்த உலரி கூட்டம் அவன் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் இருக்கானுங்கள்ல, அவனுங்க ஐடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா it is even more worse when you look at their Facebook profiles, which is even more hard. ஏன்னா நான் வந்து ரீசெண்டாக இந்த ஃபேஸ்புக் வந்து லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிருந்தேன் ஃபார் சம் ரீசன். பார்த்தா என்னடா மாட்ரேஷன் வச்சுருக்கீங்க ஃபேஸ்புக்கில். இது கூட பரவாயில்ல. அந்த அவங்களுடைய ஃபீல்டு எவ்வளோ மோசமாக இருக்கும், அவங்க பார்வை எவ்வளோ மோசமாக இருக்கும். இவனுக்கு எல்லாமே அவங்க சொந்த பொண்ணை கூட விட்டு போக முடியாது. இப்போ இவன் ஒரு வயசான பார்க்கல, அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவனை அந்த பொண்ணை வந்து அப்படி ஒருத்தன் பார்த்தா சும்மா இருக்கணும் இல்லை, இப்போ நேம் பார்ப்பான். கரெக்ட் திங். ஐயோ, சைன் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.